குன்றத்தூரில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தவர் தான் விஜய். இவருக்கு தான் கூட பணிபுரிந்த யுவஸ்ரீ என்ற ஒரு பெண்ணை காதலித்து வந்த நிலையில கடந்த 13ஆம் தேதி இருவருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமான 9 நாட்கள் ஆன நிலையில ஒரு நாள் இரவு வீட்டில் இருந்து 2 பேருமே வெளியவே வரல. அந்த பெண்ணுடைய தங்கை போய் பார்த்தபோது கதவு நீண்ட நேரமா திறக்கப்படாமையுமே இருந்திருக்கு. பதறியடுத்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குன்றத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கதவை உடைத்து பார்த்தபோது வீட்டில் இருந்த கட்டிலில் யுவஸ்ரீ இறந்த நிலையிலும் விஜய் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருவருடைய உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் போது 2 பேரும் சாப்ட்வேர் நிறுவனத்துல வேலை செய்து கொண்டு காதலித்து வந்த நிலையில 13ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டு இங்குள்ள வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்ததும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமா யுவஸ்ரீ முகத்தில் தலையணையால் வைத்து அழுத்தி கொலை செய்துவிட்டு அதன் பிறகு விஜய் தற்கொலை செய்து கொண்டதுமே முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு. இந்த சம்பவத்திற்கு வேறு எதுவும் காரணம் உள்ளதா என்பதும் குன்றத்தூர் போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. திருமணமான 9 நாட்களிலேயே சாப்ட்வேர் இன்ஜினியர் புதுமண தம்பதிகள் இறந்து போன இந்த சம்பவம் அதிர்ச்சியும் பெரிய குழப்பத்தையுமே ஏற்படுத்தி இருக்கு.